11th தமிழ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆன்சர் 11ஆம் வகுப்பு புக் பேக்கு இன்சைடு எல்லாம் போட்டிருக்கேன். அதில் எல்லா இயலும் ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போது சிறப்பு தமிழ் திருப்புதல் 1 கொடுத்துருக்கேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் வினாவிடை போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சிறப்பு தமிழ் விருந்து என்பதை பொதுமை என்று விருந்தே தானும் பொதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். விருந்தே தொல்காப்பியம். டேஷ் என்பவர் முதலில் தமிழ் காட்சி என்ற தலைப்பில் புதுமையான வடிவத்தின் வாசல் கவிதையை படைத்தார். மகாகவி பாரதியார். புதுமையான வடிவத்தில் கவிதை மகாகவி பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? மகாகவி பாரதியார். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் மகாகவி பாரதியார். தனது பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் பாரதியார். தனது பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் பாரதியார். பாரதியார் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்ட அவர் யார்? பாரதிதாசன். தன்னாடு தன் மக்கள் தன்மொழி என பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவ் என்பவரோடு ஒப்பிடப்படுபவர் யார்? பாரதிதாசன். புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பிச்சமூர்த்தி. பெட்டிக்கடை நாராயணன் மற்றும் விஞ்ஞானி போன்ற கவிதைகளை எழுதியவர் பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பிச்சமூர்த்தி. பெட்டிக்கடை நாராயணன் என்று விஞ்ஞானி போன்ற கவிதையை எழுதியவர் பிச்சமூர்த்தி. ஞானக்கூத்தன், காலப்பிரியா, கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்கள் அறிமுகப்படுத்திய கசடதபர எனினும் இதழ் ஆண்டு வெளியிடப்பட்டது 1970. ஆய்லர் துரைசாமி. நகுலன் என்னும் புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் டி.கே. துரைசாமி. ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம் என்ற கவிதை யாருடையது? வைரமுத்து. நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒன்றுமே இல்லை என்று புதுக்கவிதை பாடியவர் நகுலன். நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒன்றுமே இல்லை என்று புதுக்கவிதை பாடியவர் நகுலன். சமரச வேஷமிட்ட குரங்கிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் என்று புதுக்கவிதையின் ஆசிரியர் அப்துல் ரகுமான். 1971ஆம் ஆண்டு வானம்பாடி இதழ் எங்கிருந்து வெளிவந்தது? கோயம்புத்தூர். வானம்பாடி இதழ் எங்கிருந்து வந்தது? கோயம்புத்தூர். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமை குறித்து கவிதை எழுதியவர் கந்தவர்மன். வெள்ளைப்பறவை என்ற கவிதை நூலுக்காக 1968ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வென்றவர் சீனிவாசராகவன். 1978ஆம் ஆண்டு புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் வல்லிக்கண்ணன். 1982ஆம் ஆண்டு மணிக்கொடி காலம் என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் பி.எஸ். ராமையா. 1983
1962ஆம் ஆண்டு மணிக்கொடி காலம் என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் பி.எஸ். ராமையா. 1999ஆம் ஆண்டு ஆலா பானை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வென்றவர் யார்? அப்துல் ரகுமான். 2007ஆம் ஆண்டில் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் சிற்பி பாலசுப்ரமணியன். வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்காக எந்த ஆண்டு ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 2004. 2006ஆம் ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்து வீடு மு. மேத்தா. ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்து வீடு என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் யார்? மு. மேத்தா. மு. மேத்தா. ரெண்டாயிரத்தி 17ஆம் ஆண்டில் காந்தன் நாட்கள் என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? இன்குலாப். 17ஆம் ஆண்டில் காந்தன் நாட்கள் என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? இன்குலாப். சிலேடை பாடுவதில் வல்லரான அழகிய சொக்கநாதர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? திருநெல்வேலி. திருநெல்வேலி. அழகிய சொக்கநாத புலவரை ஆதரித்தவர் முத்துசாமி. ஏடுகளில் முன்பக்கத்தில், அட்டையில், வீடுகளின் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில் என்று பெண்ணுரிமை குறித்து புதுக்கவிதை பாடியவர் காசி ஆனந்தம். அடுப்பங்கரையில் என்று பெண்ணுரிமை குறித்து புதுக்கவிதை பாடியவர் காசி ஆனந்தம். மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் என்று புதுக்கவிதை பாடியவர் அமுதபாரதி. மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் என்று கவிதை பாடியவர் அமுதபாரதி. சர்வசமய சமரச கீர்த்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் மையூரம் வேதநாயகம் இயற்றிய தமிழின் முதல் புதினம் என்னும் சிறப்பை பெற்ற பிரதாப
முதலியார் சரித்திரம் வெளியான ஆண்டு 1876. சூரிய சிங்கம் என பொருள்படும் பானு சிம்கா என்ற புனைப்பெயரில் தனது முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். ஏட்டில் எழுதா கவிதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீர்த்தனைகள். ஏட்டில் எழுதா கவிதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீர்த்தனைகள். பாடுக என்றதும் பாடுவோன் ஆசுகவி. பாடுக என்றதும் பாடுவோன் ஆசுகவி. ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுபவன் சித்திரகவி. சித்திரகவி. விரிவாக பாடுபடுபவன் யார்? வித்தார கவி. விரிவாக பாடுபவர் யார்? வித்தார கவி. தமிழின் முதல் சிறுகதையான 1915 வெளிவந்த குளத்தங்கரை அரசமரம் யாருடைய படைப்பு? வ.வே. சு. ஐயர். குளத்தங்கரை அரசமரம் யாருடைய படைப்பு? வ.வே. சு. ஐயர். 1996 அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் அசோகமித்திரன். 1996 அப்பாவின் சிநேகிதர் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அசோகமித்திரன். அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுபவன் யார்? மதுரகவி. அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுபவன் யார்? மதுரைக்கவி. 2016 ஆண்டு ஒரு சிறு இசை என்னும் சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் வண்ணதாசன். யானையின் சாவு என்ற சிறுகதையின் ஆசிரியர் சார்வாகன். யானையின் சாவு என்ற சிறுகதையின் ஆசிரியர் சார்வாகன். இன்று செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வெல்வதை கொடுத்து வெளிது விரித்த உடிப்பாறு மயிர்குடுமி என்னை நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுக நோக்கிச் செல்க என்று விடுமோ கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதின் மகள் ஆதல் தகுமே. புறநானூற்று பாடலின் ஆசிரியர் ஓக்கூர் மாசாத்தியார். ஒட்டுமொத்த இலக்கிய படைப்புக்காக ஜெகநாதன் அவர்களுக்கு எந்த ஒரு ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருது ஞானபீட விருது வழங்கப்பட்டது? 2002. தூர்வை கூவை சூழ் புதினங்களையும் சோகவனம் வனகுமரன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளையும் படைத்தவர் சோ. தர்மன். பூவுதிரும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன். பூவுதிரும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன். இறுக மூடிய கதவுகள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் சூடாமணி. இறுக மூடிய கதவுகள் சூடாமணி. பூவுதிரும் என்ற சிறுகதை ஜெயகாந்தன். 2008 மின்சாரப்பூ என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் மேலாண்மை பொன்னுசாமி. 2008 மின்சாரப்பூ என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் மேலாண்மை பொன்னுசாமி. நசுக்கம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் சோ. தர்மன். நசுக்கம் சோ. தர்மன். 1979 சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் தி. ஜானகிராமன். 1987 ஆண்டில் முதலில் இரவு வரும் என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆதவன் சுந்தரம்.
1970 அன்பளிப்பு என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் கு. அழகிரிசாமி. நகுலன் வீட்டில் யாரும் இல்லை என்ற கதை தொகுப்பின் ஆசிரியர். நகுலன் வீட்டில் யாரும் இல்லை என்ற கதை தொகுப்பின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். போர்கேயின் வேதாளம் என்று நுண்கதை தொகுப்பு மற்றும் மயிலாஞ்சி பூட்டிய அறை, என் சிறகுகள் போன்றவை யாருடைய படைப்பு? எச். ஜி. ரசூல். காயசண்டிகை பற்றியின் சரிதம் பஷீருக்கு 1000 வேலைகள் தெரியும் யாருடைய படைப்பு? இளங்கோ கிருஷ்ணன். பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடகக் குழுவை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடகக் குழுவை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நிகழ்வு, காந்தியடிகள் பங்கேற்ற வட்டமேஜை மாநாடு, பஞ்சாப் படுகொலை ஆகிய நிகழ்வுகளைக் கொண்டு நாடக பாடல்களை இயற்றியவர். மேலும் இவரது நாடக பாடல்களை புகழ்பெற்ற ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் என்ற இசைத்தட்டு நிறுவனம் கிராமபோன் மூலம் உலகம் முழுவதும் கொண்டாடச் சென்றது. மதுரகவி பாஸ்கரதாஸ். பொய் மட்டுமே பேசுகிற ஒருவனை பற்றி சந்திரஹரி என்ற எதிர்கதை நாடகத்தை உருவாக்கியவர் பம்பல் சம்பந்தனார். பொய் மட்டுமே பேசுகிற ஒருவனை பற்றி சந்திரஹரி பம்பல் சம்பந்தனார். 1891 சுகுண விலாச சபை என்னும் தமிழ்நாட்டில் முதல் பையில் முறை நாடகக் குழுவை உருவாக்கியார் பம்பல் சம்பந்தனார். இந்திய நாடக மேடை என்னும் இதழை நடத்தியவர் பம்பல் சம்பந்த முதலியார். பம்பல் சம்பந்த முதலியார் எத்தனை நாடகங்களை எழுதியுள்ளார்? 94. மனோகரா, சபாபதி, சிறுத்தொண்டர் நாடகம், உத்தம பத்தினி போன்ற நாடகங்கள் ஆசிரியர் பம்பல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பம்பல் சம்பந்த. தமிழ் நாடக தந்தை பம்பல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என அழைக்கப்படுபவர் ஆர்.எஸ். மனோகர். காவலர். நாடக உலகில் நாடக காவலர் என அழைக்கப்படுபவர் ஆர்.எஸ். மனோகர். நாடகங்களின் பெட்ரோமாஸ் விளக்குகளை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாலாமணி. நாடகங்களில் பெட்ரோமாஸ் விளக்குகளை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாலாமணி. நாடக அரசி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? பாலாமணி அம்மாள். நாடக அரசி என சிறப்பிக்கப்படுபவர் பாலா அம்மாள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் போற்றப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக பேராசிரியர் என போற்றப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்ற நூலின் ஆசிரியர் டி.கே. சண்முகம். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்ற நூலின் ஆசிரியர் டி.கே. சண்முகம். நேஷனல் தியேட்டர் என்ற நாடக நிறுவனத்தை தொடங்கியவர் ஆர்.எஸ். மனோகர். நேஷனல் தியேட்டர் என்ற நாடக நிறுவனத்தை தொடங்கியவர் ஆர்.எஸ். மனோகர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என நூலின் ஆசிரியர் டி.கே. சண்முகம். தமிழ் நாடக பேராசிரியர் என போற்றப்படுவர் பரிதிமாற் கலைஞர். இலங்கேஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்ற நாடக நடிகர் ஆர்.எஸ். மனோகர். இலங்கேஸ்வரன். நேஷனல் தியேட்டர் நாடக நிறுவனத்தை தொடங்கியவர் ஆர்.எஸ். மனோகர். இலங்கேஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றவர் ஆர்.எஸ். மனோகர். வேந்தன் பகைப்புறத்து கொடுத்து பட்டி மண்டபம் என்ற பட்டி மண்டபம் குறித்த செய்தி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சிந்தனை கூடல் என்னும் அமைப்பை தொடங்கி இளைஞர்களுக்கு எழுத்து பயிற்சியும் பேச்சு பயிற்சியும் அளித்தவர். சிந்தனை கூடல்
என்னும் அமைப்பை தொடங்கி இளைஞர்களுக்கு எழுத்து பயிற்சியும் பேச்சு பயிற்சியும் அளித்தவர். ஜெயகாந்தன் பே. கிருஷ்ணன், ஜெயந்தன் பே. கிருஷ்ணன். சிறகை விரி வானம் உனது என்ற வானொலி நாடகம் மற்றும் நினைக்கப்படும் ஆகிய நாடகங்களின் ஆசிரியர் ஜெயந்தன் பே. கிருஷ்ணன். பட்டிமன்றம் ஏற்றினை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம். பட்டிமன்றம் ஏற்றினை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம். பண்ண அரும் கலை தெரி பட்டிமன்றம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். சி.என். அண்ணாதுரைக்கு அறிஞர் என பட்டம் அளித்து சிறப்பித்த பல்கலைக்கழகம் எஸ். பல்கலைக்கழகம், ஏல் பல்கலைக்கழகம். சி.என். அண்ணாதுரைக்கு அறிஞர் என பட்டம் அளித்து சிறப்பித்த பல்கலைக்கழகம் ஏல் பல்கலைக்கழகம். 1000 பேரில் ஒருவரே கவிஞர், 10,000 பேரில் ஒருவரே பேச்சாளர் என்று கூறியவர் ஔவையார். 1000 பேரில் ஒருவரே கவிஞர், 10,000 பேரில் ஒருவரே பேச்சாளர் ஔவையார். முழுவதும் பெண்களை கொண்ட நாடகக் குழுவை நடத்தியவர். முழுவதும் பெண்களை கொண்டு நாடகக் குழுவை நடத்தியவர் பாலாமணி அம்மாள். சின்னூல் என அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். சின்னூல் என அழைக்கப்படும் நூல் எது? நேமிநாதம். காவியதர்ஷம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். காவியதர்ஷம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். நேமிநாதம் மற்றும் வச்சனந்தி மாலை என அழைக்கப்படும் வெண்பா பாட்டியல் நூலை இயற்றியவர் யார்? குணவீர பண்டிதர். யாப்பெருங்கால காரிகை என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் அமிர்த சாகரர். வீரமாமுனிவர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வீரமாமுனிவர் தமிழில் எழுதிய இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். இலக்கண நூல் தொன்னூல். வைத்தியநாத தேசிகர் என்பவர் எழுதிய குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது இலக்கண விளக்கம். வீரசோழியம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் யார்? புத்தமித்திரர். வீரசோழியம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் யார்? புத்தமித்திரர். தண்டி அலங்காரம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? காவியதர்ஷம். பகைவரது ஆணிரை கவர்தல் என்பது எவ்வகை திணை? வெச்சி. பகைவரது ஆணிரை கவர்தல் என்பது எவ்வகை திணை? வெச்சி. பகைவரை எதிர்த்து போராடுதல் என்பது எந்த திணை? காஞ்சி. பகைவரை எதிர்த்து போராடுதல் என்பது எந்த திணை? காஞ்சி. பொருந்தா காமம் என்பது பெருந்திணை. பகைவர் கவர்ந்த ஆணிரைகளை மீட்டல் எவ்வகை திணை? கரந்தை. பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் எவ்வகை திணை? வஞ்சி. பகைவர் கவர்ந்த கரந்தை. பகை நாட்டின் மீது போர் தொடுத்த எவ்வகை திணை? வஞ்சி. பகைவரிடமிருந்து மதில் காத்தல் எவ்வகை திணை? நொச்சி.
பகைவர் நாட்டின் மதிலைச் சுற்றி வளைத்தல் எவ்வகை திணை? உமிஞை. புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும் புறத்திணை எத்தனை? எண்ணிக்கை 12. புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும் புறத்திணை எண்ணிக்கை 12. பகை மன்னர் இருவரும் வெற்றி ஒன்றே குறிக்கோளாய் கொண்டு போரிடுவது தும்பை. பகை மன்னர் இருவரும் வெற்றி ஒன்றே குறிக்கோளாய் கொண்டு போரிடுவது தும்பை. போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்வது எவ்வகை திணை? வாகை. வெற்றி பெற்ற மன்னரை புகழ்வது எவ்வகை திணை? வாகை திணை. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல். பொதுவானவற்றையும் புறத்திணைகளையும் அவற்றில் கூறப்படாதவை பொதுவியல். ஒருவனுக்கு கல்வி புகழ் வீரம் முதலியவற்றை போற்றுவது பாடான். ஒரு தலை காமம் என்பது கைக்கிளை. தொல்காப்பியம் புறத்திணைகளில் எண்ணிக்கை எத்தனை என குறிப்பிடுவது 7. தொல்காப்பியம் புறத்திணைகளில் எண்ணிக்கை எத்தனை என குறிப்பிடுகிறது 7. புறப்பொருள் வெண்பா மாலையின் ஆசிரியர் ஐயனாரிதனார். தொல்காப்பியம் கற்பதற்கு மன்னர் பயிற்சி பெற வேண்டிய நூல் எது? நேமிநாதம். தொல்காப்பியம் கற்பதற்கு முன்னர் பயிற்சி பெற வேண்டிய நூல் நேமிநாதம். தமிழில் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய 1594 எழுதப்பட்ட அகராதி நிகண்டு என்னும் நூலின் ஆசிரியர் சிதம்பரம் ரேவண சித்தர். தமிழில் தோன்றிய முதல் அகராதியர் சதுர அகராதி ஆசிரியர். தமிழில் தோன்றிய முதல் அகராதியான சதுர அகராதி ஆசிரியர் வீரமாமுனிவர். தமிழ் ஆங்கில அகராதியின் ஆசிரியர் பெபிரேசியஸ். தமிழ் ஆங்கில அகராதியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் பெபிரேசியஸ். சட்டசபையில் ஆங்கிலமே பேசப்பட்டு வந்த நிலையில் சேலத்தைச் சேர்ந்த வீர் நரசிம்மன் என்பவர் முதலில் தமிழில் பேசியதை எந்த இதழுடன் வெளியிடாத நிலையில் தமது தேசபக்தன் இதழில் வெளியிட்டார். திருவி கல்யாணசுந்தரனார். தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி ஆசிரியர் ஞானப்பிரகாச அடிகள். திராவிட சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி ஆசிரியர் பரோயெமினோ. திராவிட சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி ஆசிரியர் பரோயெமினோ. பழமொழி அகராதியின் ஆசிரியர் பெர்சிவல். பழமொழி அகராதியின் ஆசிரியர் பெர்சிவல். பட அகராதியின் ஆசிரியர் ராமநாதன். பட அகராதியின் ஆசிரியர் ராமநாதன். உரிச்சொல் நிகண்டின் ஆசிரியர் காங்கேயர். உரிச்சொல் ஆண்டின் ஆசிரியர் காங்கேயர். சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் மண்டலபுரூடர். கீழ்கண்டவற்றுள் எது கலைக்களஞ்சியம்? அபிதான சிந்தாமணி. கலைக்களஞ்சியம் அபிதான சிந்தாமணி. சதுர அகராதியின் சொற்பொருள் விளக்க வரிசை முறை பெயர் பொருள் தொகை தொடை. அன்னிபெசன்ட் அம்மையாரை அன்னை வசந்தை என எழுதியவர். அன்னிபெசன்ட் அம்மையாரை அன்னை வசந்தை என எழுதியவர் திருவி கல்யாணசுந்தரனார். பிறமொழி
சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொன்னவர். பிறமொழி சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார். பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியாரை இகழ்தல் அதனினும் இளமை என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். எட்வர்டு ஜெரால்டு என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவராகிய நிலையான உமர் கய்யாம் பாடலை தமிழ் மொழி பெயர்த்தவர் கவிமணி தேசிய விநாயகம். பிளாக் வாண்ட்வர்த் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் சுந்தர ராமசாமி. பிளாக் வென்ட்வர்த் புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி. டூத்ரகர் இயற்றமிருக சண்டீரம் என வடமாலை மன்னியல் சிறுதேர் என மொழிபெயர்த்தவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். தமிழில் மொழிபெயர்ப்புக்கு என வெளிவரும் இதழ் திசையெட்டும் என்பதன் ஆசிரியர் குறிஞ்சிவேலன். தமிழில் மொழிபெயர்ப்புக்கு என வெளிவரும் இதழ் திசையெட்டும் என்பதன் ஆசிரியர் குறிஞ்சிவேலன். தேசப்பிதா காந்தியை முதலில் காந்தியடிகள் என குறிப்பிட்டு எழுதியவர் திருவிக கல்யாணசுந்தரனார். வல்லரசு என்ற புதிய அரசியல் பதத்தை முதலில் உருவாக்கியவர் திருவி கல்யாணசுந்தரனார். வல்லரசு என்ற புதிய அரசியல் பதத்தை முதலில் உருவாக்கியவர் திருவி கல்யாணசுந்தரனார். தமிழ்நாட்டில் 1868 வெளிவந்த முதல் நாளிதழ் மதராஸ் மெயில். முதலில் வெளிவந்த நாளிதழ் மதராஸ் மெயில். இந்திய இதழியலின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இந்தியாவில் முதலாக தொடங்கப்பட்ட இதழ் பெங்கால் கேசட். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது என்பதை காண்க. அனைத்தும். கேசரி என்ற இதழின் ஆசிரியர் திலகர். வந்தே மாதரம் என்ற இதழின் ஆசிரியர் அரவிந்தர். சகோதரர் என்ற இதழின் ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர். அறிவுக்கடல் என்ற இதழின் ஆசிரியர் மறைமலை அடிகள். தமிழன் மற்றும் தமிழ்கொடி என இதழின் ஆசிரியர் சீபா ஆதித்தனார். குயில் என்ற இலக்கிய இதழின் ஆசிரியர் பாரதிதாசன். இந்திர மோகன நாடகம் மற்றும் திரைப்படமாக வெளிவந்த அனாதை பெண் தயாநிதி போன்ற நாவல்களின் ஆசிரியர் வைமு கோதநாயகி. இந்திர மோகனா நாடகம் திரைப்படமாக வெளிவந்த அனாதை பெண்
தயாநிதி போன்ற நாவல்களின் ஆசிரியர் வைமு கோதை நாயகி. தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். சம்பத் கௌமுகி என்ற இதழின் ஆசிரியர் ராஜாராம் மோகன் ராய். தமிழில் முதலில் கருத்துப் படம் வெளியிட்ட இதழ் கருத்துப் படத்தை வெளியிட்டது இந்தியா. முதலில் கருத்துப் படத்தை வெளியிட்டது இதழ் இந்தியா. குற்றாலம் அருவியில் ஆங்கிலேயர் மட்டுமே குளிக்க வேண்டும் என்ற அறிவிப்பிற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர் டி.எஸ். சொக்கலிங்கம். ஜெகன்மோகினி என்னும் இதழின் ஆசிரியர் வைமு கோதநாயகி. ஜெகன்மோகினி என்னும் இதழின் ஆசிரியர் வைமு கோதைநாயகி. டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்ற நாவலை தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தவர் டி.எஸ். சொக்கலிங்கம். நந்தவனம் என்பது எந்த இதழின் துணை வெளியீடு? ஜெகன்மோகினி. நந்தவனம் என்பது எந்த இதழின் துணை வெளியீடு? ஜெகன்மோகினி. தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் சுதேசமித்திரன். தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் சுதேசமித்திரன். கருத்துப்படம் வெளிவந்தது டெல்லி ஸ்கெட்ச் புக். நல்லதம்பி மற்றும் வேலைக்காரி ஆகிய படங்களை வசனத்தை எழுதியவர் அறிஞர் அண்ணா. நல்லதம்பி மற்றும் வேலைக்காரி ஆகிய படங்களின் வசனத்தை எழுதியவர் அறிஞர் அண்ணா. மந்திரகுமாரி, பராசக்தி போன்ற படங்களில் வசனத்தை எழுதியவர் கலைஞர் மு. கருணாநிதி. உன்னை போல் ஒருவன் நாவலை திரைப்படமாக்கி தேசிய அளவில் விருது வென்றவர் ஜெயகாந்தன். தாதா சாஹேப் பால்கே விருதை முதலில் 1969 வென்றவர் தீபிகா குமாரி. இந்தியாவின் முதல் திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா. தமிழ் பேசும் படம் சீனிவாச கல்யாணம். முதல் தமிழ் பேசும் படம் சீனிவாச கல்யாணம். தென்னிந்தியாவில் முதல் திரைப்படம் எது? கீசகவதம். திரைப்படமாக வெளிவந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் யாருக்காக அழுதான், ஊருக்கு 100 பேர் என்ற படைப்புகளின் ஆசிரியர் ஜெயகாந்தன். ஊருக்கு 100 பேர் போன்ற படைப்புகளின் ஆசிரியர் ஜெயகாந்தன். திரைப்படமாக வெளிவந்த சவுக்கடி சந்திரகாந்தா யாருடைய புதினம்? ஜே.ஆர். ரங்கராஜு. திரைப்படமாக வெளியே வந்த தியாகபூமி மற்றும் பார்த்திபன் கனவு ஆகியவை யாருடைய படைப்பு? திரைப்படமாக வெளிவந்த தியாகபூமி மற்றும் பார்த்திபன் கனவு ஆகியவை யாருடைய படைப்பு? கல்கி கிருஷ்ணமூர்த்தி. திரைப்படமாக வெளிவந்த மைனர் ராஜாமணி யாருடைய படைப்பு? வடுவூர் துரைசாமி. திரைப்படமாக வெளிவந்த திக்கற்ற பார்வதி என்பது யாருடைய படைப்பு? ராஜாஜி. திக்கற்ற பார்வதி ராஜாஜி. திரைப்படமாக வெளிவந்த தில்லானா மோகனாம்பாள் யாருடைய படைப்பு? கொத்தமங்கலம் சுப்பு. திரைப்படமாக வெளிவந்து புகழ்பெற்ற மலைக்கல்லன் யாருடைய படைப்பு? மலைக்கல்லன். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். திரைப்படமாக வெளிவந்த பாவை விளக்கு யாருடைய படைப்பு? அகிலன். தமிழ் திரைப்பட இயக்குனர் மகேந்திர அவர்களின் முதல் திரைப்படமான முள்ளும் மலரும் யாருடைய புதினம்? முள்ளும் மலரும் திரைப்பட இயக்குனர் மகேந்திர அவர்களின் முதல் திரைப்படமான முள்ளும் மலரும் யாருடைய புதினம்? உமாச்சந்திரன். நான் கடவுள் திரைப்படம் யார் எழுதிய 7ஆம் உலகம் என்ற நூலை தழுவி எடுக்கப்பட்டது? ஜெயமோகன். நான் கடவுள் திரைப்படம்
மகேந்திர அவர்களின் முதல் திரைப்படமான முள்ளும் மலரும் யாருடையது? உமாச்சந்திரன். கடவுள் திரைப்படம் யார் எழுதிய ஏழாம் உலகம் என்ற நூலை தழுவி எடுக்கப்பட்டது? ஜெயமோகன். ஒருத்தி என்னும் திரைப்படம் யார் எழுதிய கிடை என்ற நூலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது? ராஜநாராயணன். அழகர் சாமியின் குதிரை யாருடைய நூல்? பாஸ்கர் சக்தி. அழகர் சாமியின் குதிரை யாருடைய நூல்? பாஸ்கர் சக்தி. புதின ஒரு பகுதி அரவான் திரைப்படம் யார் எழுதிய காவல் கோட்டம் புதினத்தின் ஒரு பகுதியே அரவான் திரைப்படம். அழகர் சாமியின் குதிரை பாஸ்கர் சக்தி. யார் எழுதிய காவல் கோட்டம் புதினத்தின் ஒரு பகுதியே அரவான் திரைப்படம். வெங்கடேசன். விசாரணை என்னும் பெயரில் திரைப்படமாக வெளிவந்த லாக்அப் என்ற நூலின் ஆசிரியர் சந்திரகுமார். சந்திரகுமார். நோட்டா என்னும் திரைப்படம் யார் எழுதிய வெட்டாட்டம் என்ற நூலை அடிப்படையாக கொண்டது? ஷான் கருப்புசாமி. தடயம் என்ற நூலின் ஆசிரியர். திரைப்படமாக வெளிவந்த புவனா ஒரு கேள்விக்குறி என்ற நூலின் ஆசிரியர் மகரிஷி. திரைப்படமாக வெளிவந்த மோகமுல் என்ற நூலின் ஆசிரியர் தி. ஜானகிராமன். திரைப்படமாக வெளிவந்த பொன்னர் சங்கர் திரைப்படத்தின் ஆசிரியர் கலைஞர் மு. கருணாநிதி. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுந்துணை ஆவது என்ற கவிதை வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. பொன்னர் சங்கர் திரைப்படத்தின் ஆசிரியர் கலைஞர் மு. கருணாநிதி. வெளிவந்த மோகமுல் என்ற நூலின் ஆசிரியர் ஜானகிராமன். திரைப்படமாக வெளிவந்த புவனா ஒரு கேள்விக்குறி என்ற நூலின் ஆசிரியர் மகரிஷி. தடயம் என்ற நூலின் ஆசிரியர். தோட்டா என்ற திரைப்படம் யார் எழுதிய வெட்டாட்டம் என்ற நூலை அடிப்படையாக கொண்டது? ஷான் கருப்புசாமி. தடயம் என்ற நூலின் ஆசிரியர் தமயந்தி.